கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு மாதத்தை கிருபையாய் முடித்து இந்த 2வது மாதத்திலே பிரவேசிக்கும்படி என் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இம்மட்டுமாய் நமக்கு எபெனேசராய் இருந்து நம்மை நடத்தி வந்தார். இனிமேலும் அவர் இம்மானுவேலராய் இருந்து நம்மை நடத்த போகிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வருடம் தொடங்கினவர்கள் இந்த மாதத்திலே இல்லை, ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, நன்மைகளை கொடுத்து, சகலவிதமான கிருபைகளை தந்து நம்மை வாழ வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படி நம்முடைய உள்ளத்தை நன்றினாலே நிரப்பும்படி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த 2வது மாதத்தின் பிப்ரவரி மாதத்தின் வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லும்படி தேவன் எனக்கு கொடுத்ததற்காக முதலாவதாக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த டி காட்டிவின் மூலமாய் திரும்பவும் உங்களை சந்திக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு இன்பமானது, அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடின் வழியாய் வழிந்தோடுகிற பரிசுத்த தைலமாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலும் கூட தேவனுடைய இரத்தத்தினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினாலே திரும்பவும் உங்களை காணும்படி இந்த டிகாட்டிவின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி என் அப்பன் இயேசு எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் தேவன் கிருபையா இருந்தார் அல்லவா? உங்களை நடத்தினார் அல்லவா? உங்கள் தேவைகளை சந்தித்தார் அல்லவா? உங்களை பாதுகாத்தார் அல்லவா? ஒரு மாதம் உங்களை போஷித்தார் அல்லவா? ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு நன்றியா இருக்கிறீர்களா? இந்த 2வது மாதத்திலே தேவன் செய்த நன்மைகளை, இந்த முதல் மாதத்திலே செய்த நன்மைகளை 2வது மாதத்திலும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறபடினாலே 2வது மாதத்தை தொடங்கின நீங்கள் அவருக்கு நன்றி சொன்னீர்களா? இந்த நாளிலும் கூட இந்த 2வது மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த 2வது மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படி எனக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். The book of Psalms chapter 34 verse 5. The வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். கர்த்தர் உன் முகத்தை வெட்கப்பட விட மாட்டார். ஒரு மாதம் முழுவதும் நீ வெட்கத்தோடு இருந்திருக்கலாம், உன் முகத்திலே பிரகாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம், நீ இருள் அடைந்தது போல காணப்பட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், ஆகவேதான் அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இந்த நாளிலே, இந்த 2015ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்திலே நீ ஒரு தீர்மானம் எடுப்பாயா? ஆண்டவரிடத்துல நீங்கள் சொல்லுவீர்களா, ஒரு மாதம் முழுவதும் நான் பிரச்சனையே பார்த்து கொண்டிருந்தேன், போராட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தேன், மனுஷனையே பார்த்து கொண்டிருந்தேன், ஏன் என் கணவரையே பார்த்து கொண்டிருந்தேன், அவருடைய பணத்தையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆகையால் இந்த மாதத்துல எப்படியாவது கர்த்தர், நான் உம்மை பார்ப்பேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லும்போது அவர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார், உன் இருளை மாற்றுவார், உனக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். உன்னுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா இருளின் ஆதிக்கங்களை இந்த மாதத்திலே கர்த்தர் துரத்த போகிறார். எதெல்லாம் தடையா இருக்கிறதோ இந்த மாதத்துல எல்லாவற்றையும் நிர்மூலப்படுத்தி அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவார். வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறான், தேவரீர் நீரே என் வெளிச்சத்தை ஏற்றுகிறவர், என் தீபத்தை ஏற்றுகிறவர், என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட இருள் இருக்கிறதோ எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட அந்தகாரம் உங்களை சூழ்ந்திருக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். மனுஷனை பார்க்கவில்லை, சூழ்நிலை பார்க்கவில்லை, பணத்தை பார்க்கவில்லை, பொல்லாத ஜனங்களை பார்க்கவில்லை, அதிகாரிகளை பார்க்கவில்லை, ஏன் ஊழியக்காரர்களை கூட பார்க்கவில்லை, அவரை நோக்கி பார்த்தார்கள். உன்னை சிருஷ்டித்தவரை நோக்கிப்பார், உன்னை உருவாக்கினவரை நோக்கிப்பார், உன் தாயின் கர்ப்பத்திலே உன்னை பிரித்தெடுத்து உன்னையும் உன் தாயையும் சுகமாய் வைத்திருக்கிறாரே அவரை நோக்கிப்பார், உன்னை ஊழியத்துக்கு அழைத்தாரே அவரை நோக்கிப்பார். அவரை நீ நோக்கி பார்ப்பாயானால் உன்னை வெட்கப்பட விட மாட்டார்.
ஒரு காலம் உன்னை வெட்கப்பட விட மாட்டார், உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். போகட்டும் பிரியமானவர்களே, இந்த பிப்ரவரி மாதத்திலே உன்னை அவர் பிரகாசிப்பிக்க பண்ண வேண்டுமானால், உங்கள் ஒவ்வொருவரை பிரகாசிப்பிக்க பண்ண வேண்டுமானால், நம் ஒவ்வொருவரை அவர் பிரகாசிப்பிக்க பண்ண வேண்டுமானால், அவரை நோக்கி பார்ப்பது மாத்திரமல்ல, தேவன் சில காரியங்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம். அதே சங்கீதம் 34 அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று. இந்த பிப்ரவரி மாதத்துல 2015 ஜனவரி மாதம் முழுவதும், கடந்த ஆண்டுகள் முழுவதும், கடந்த மாதங்கள் முழுவதும் உனக்கு எத்தனையோ நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறாரே, எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறாரே, எவ்வளவாகவோ உங்களை நடத்திருக்கிறாரே, ஊழியத்தில் உங்களை பயன்படுத்திருக்கிறாரே, இல்லாவிட்டால் வியாபாரத்தில் உங்களை செழிப்பாய் வைத்திருக்கிறாரே, எவ்வளவு தேவைகள் எல்லாம் சந்தித்திருக்கிறாரே. நீ என்றைக்காவது அவரை துதித்தாயா? என்றைக்காவது அவரை ஸ்தோத்திரம் பண்ணினாயா? பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய வேண்டுமானால், தேவனே நீர் எதிர்பார்க்கிற ஒரு துதி என்னிலே காணப்பட வேண்டும். நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், எப்பொழுதும் நான் அவரை துதிப்பேன். இந்த நாளிலே நீ எப்பொழுதும் அவரை துதிக்கிறவளாய் இருக்கிறாயா? எப்பொழுது நீ அவரை துதிக்கிறவனாய் இருக்கிறாயா? தேவன் எதிர்பார்க்கிறது ஒரு மனுஷனிடத்திலே பணம் அல்ல, பொருள் அல்ல, அந்தஸ்தல்ல, அழகல்ல, துதி எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் வாயில் அவரை துதிக்கிற துதி இருக்கிறதா? நீ அவரை துதிக்கிறாயா? எப்பொழுதும் அவருடைய துதி என் வாயில் இருக்கிறது, எப்பொழுதும் நான் அவரை துதிப்பேன். கஷ்டம் வரும்போது, நஷ்டம் வரும்போது, இழப்பு வரும்போது, கண்ணீர் வரும்போது நீங்கள் அவரை துதிக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையில இந்த பிப்ரவரி மாதம் வந்தாலே என்னுடைய மூத்த மகனை நான் இழந்த மாதம் இது. இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி என்னுடைய மகனை நான் இழந்தேன். 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி என்னுடைய மூத்த மகன், அழகான வாலிப மகனை நான் இழந்தேன். கடந்த நாட்களிலே என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டேன். மெரினா கடற்கரைக்கு பிள்ளைகளோடு போன என்னுடைய மூத்த பிள்ளை, செல்ல பிள்ளையாயிருந்தவன் திரும்பி வரவில்லை. பிரியமானவர்களே, அவன் மரித்து போனான். இன்றைக்கு ஆண்டவரோடு அவன் இருக்கிறான். ஆனாலும் எல்லாரும் சொன்னார்கள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணு என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கோ துதிக்க வாய் வரவில்லை. ஆனால் நாட்கள் போக 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 நான் அவரை துதிக்க ஆரம்பித்தேன், அவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தேன், அவரை கனம் பண்ண ஆரம்பித்தேன். என்னை அழைத்தவர் நீரப்பா, பிள்ளை கொடுத்தவர் நீரப்பா, ஆகையால் நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, கஷ்டம்தான், இழப்புகள் வரும்போது நாம் அவரை துதிக்க முடியாதுதான், வேதனைகள் வரும்போது துதிக்க முடியாதுதான், பிரச்சனைகள் வரும்போது நாம் அவரை துதிக்க முடியாது, சூழ்நிலைகள் தாறுமாறாய் இருக்கும்போது நாம் அவரை துதிக்க முடியாது. யாரை நாம் அதிகமாய் நம்பினோமோ அவர்கள் நம்மை ஏமாற்றும் பொழுது நாம் அவரை துதிக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், துதி மகளே, நீ துதிப்பாயானால், ஓ ஹல்லேலூயா, உன் முகத்தை நான் பிரகாசிப்பிக்க பண்ணுவேன். நீ துதிப்பாயானால் நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன். மனுஷர்கள் மறந்து விடுவார்கள், நானோ மறவாத நேசர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்ணீரோடு இந்த டிகாட்டிவை பார்த்து கொண்டிருக்கிறாயா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? உன் முகத்தை கர்த்தர் வெட்கத்தோடு வைக்க மாட்டார். உன் முகத்திலே ஒரு பிரகாசத்தை கொடுப்பார், உன் முகத்திலே ஒரு வெளிச்சத்தை கட்டளிடுவார். இன்று முதல் உன் முகத்திலே தேவ மகிமையை ஜனங்கள் காண்பார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்பொழுது துதி மகளே. வியாபாரத்தில் தோல்வி வரும்பொழுது கூட என் அன்பு மகனை முறுமுறுக்காதே, துதி. இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்தார்கள், ஆகையால் சங்கரிக்கப்பட்டார்கள். நீ முறுமுறுக்காதே. ஏன் ஆண்டவரே நீர் இப்படி செய்தீர், ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்விகளை கேட்காமல் இந்த சூழ்நிலைக்காக நன்றி என்று சொல்லு, இந்த காரியத்துக்காக நன்றி என்று சொல்லு, இந்த வேதனையான சம்பவத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லு. கஷ்டம்தான். என்னுடைய வாழ்க்கையிலே 2011ஆம் ஆண்டிலே என்னுடைய மூத்த மகன் பிப்ரவரி 6ஆம் தேதி என்னுடைய திருமண நாள். 3ஆம் தேதி இரவு என்னிடத்துல கேட்டான், அம்மா உனக்கு என்ன கிஃப்ட் வேண்டும் என்று கேட்டான். நான் சொன்னேன், எனக்கு ஒரு கிஃப்ட் வேண்டாம்ப்பா, நீ நன்றாக படித்து உயர்ந்த ஸ்தலத்திலே வா, நீ நல்ல அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடு, தேவனுக்கு பயந்து நட என்று சொன்னேன். அது எல்லாம் வரும் என்று சொன்னான். 3ஆம் தேதி இரவு நாங்கள் படுக்கைக்கு போனோம். 4ஆம் தேதி பிள்ளைகள் வந்து படித்துக் கொண்டிருந்த, தூங்கிக் கொண்டிருந்த என் பிள்ளையை தட்டி எழுப்பி குளிக்க வைத்து அவனை மெரினா கடற்கரைக்கு அழைத்து சென்றார்கள். 4ஆம் தேதி மரித்து போனான். 5ஆம் தேதி நீலாங்கர பீச்சில, மெரினா பீச்சில விழுந்தவன் நீலாங்கர பீச்சில கிடந்தான். 5ஆம் தேதி கண்டெடுக்கப்பட்டான். அதே பிப்ரவரி 6ஆம் தேதி என்னுடைய திருமண நாளிலே 2 கைகளினாலே நானும் என் கணவரும் என் சின்ன மகனும் 3 பேராக என் பிள்ளையை நாங்கள் புதைத்தோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நாளிலிருந்து நான் எப்படி ஆண்டவரை துதிப்பது,
நான் எப்படி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது? நான் ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார்? ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டார்? என் பிள்ளை ஏன் கைவிட்டார் என்று நான் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனால் நாட்கள் வந்தது, பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். ஆகையால் நான் சொன்னேன், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை நடத்தினீரே. என் மகனை நான் இழந்து 4 ஆண்டுகள் இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி வந்தால் முடிய போகிறது. இந்த 4 ஆண்டுகள் அப்பா நீர் என்னை நடத்தினீர், அப்பா நீர் என்னை காத்தீர். இந்த இழப்பின் மத்தியிலும் நீர் என்னோடு இருந்தீர், என் குடும்பத்தோடு இருந்தீர். மெய்யாகவே நான் சொல்ல முடியும், எல்லாரும் சொன்னார்கள், இவளுடைய முகம் வெட்கத்தோடு நிரம்பியிருக்கிறது, இனி இவள் பிரகாசிக்க மாட்டாள், இனி இவள் எழும்ப மாட்டாள் என்று சொன்னார்கள். ஆனால் என் ஆண்டவரோ, நான் அவரை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தபடினாலே அவர் என்னை வெட்கப்பட விடவில்லை. இன்றைக்கு யாரெல்லாம் பேசினார்களோ அவர்கள் மத்தியில் என்னை பிரகாசிப்பிக்க பண்ணினார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த உன் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பாதையில் நீ கடந்து போனாயா? உன் கணவரை இழந்து விட்டாயா? உன் மனைவியை இழந்து விட்டாயா? உன்னுடைய சொந்தக்காரர்களை இழந்து விற்கிறாயா? உன்னுடைய பெற்றோர்களை இழந்தாயா? தாயை இழந்தாயா? உன்னுடைய அருமையான பிள்ளைகளை நீ இழந்தாயா? எதுவா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை உன்னை நடத்தினேனே, இதுவரை உன்னை தாங்கினேனே, என்னை துதி மகளே. இதுவரை உன்னை ஏந்தி வந்தேனே, என்னை துதி. என்னை துதிக்கும் போது நான் உன்னை ஏமேன் பிரகாசிப்பிக்க பண்ணுவேன். 2வதாக பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லுகிற மனுஷன் சொல்லுகிறான். 2வதாக என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. 2வதாக அவன் சொல்லுகிறான், என்னோடு கூட என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னோடு கூட ஏமேன் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒரு மாதம் முழுவதும் நடத்தின கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு மகிமை செலுத்துங்கள். வேதம் சொல்லுகிறது, என் மகிமை நான் ஒருவனுக்கும் கொடேன், என் மகிமை நான் விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொல்லுகிறவர் சொல்லுகிறார். ஓ, என்னை மகிமைப்படுத்து. வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். இன்றைக்கு நீ அவரை மகிமைப்படுத்துகிறாயா? அவரை மகிமையினாலே உன்னை நிரப்ப வேண்டுமானால் அவர் செய்த நன்மைகளை நினைத்து மகிமைப்படுத்து. மகிமைப்படுத்துகிறது என்றால் என்ன? அவரை உயர்த்தி உயர்த்தி பேசுவது. ஒரு சாதாரணமான ஒரு தலைவர், ஒரு மினிஸ்டர், ஒரு அதிகாரி, ஏமேன், நமக்கு கண்களுக்கு தெரியும் போது நாம் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். வாழ்க வாழ்க என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். ஊழியர்களை பார்த்து சொல்லுவோம், போதகரே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். உங்கள் செய்தி என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறது, நன்றாக இருங்கள் என்று வாழ்த்துவோம். இன்றைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான், என்னோடு கூட நீங்கள் ஒருமித்து என்னை ஒருமித்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. உன்னை உயர்த்தின கர்த்தரை நீ உயர்த்தி பாடுவாயா? எப்படி நாம் அவரை கனம் பண்ண முடியும்? எப்படி நாம் அவரை மகிமைப்படுத்த முடியும்? தேவனுடைய ஆலயத்திலே ஆராதனை வேளையிலே நாம் அவரை மகிமைப்படுத்த முடியும். ஏமேன். கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மை மகிமைப்படுத்துவார், அவர் நம்மை உயர்த்துவார். இந்த ஆண்டிலே, இந்த பிப்ரவரி மாதத்திலே நீ அவரை மகிமைப்படுத்துவாயா? மனுஷன் உன்னை மகிமைப்படுத்தவில்லை, மனுஷன் உன்னை கனம் பண்ணவில்லை என்று சொல்லுவதை நிறுத்தி, நான் முதலாவதாக கர்த்தருக்கு மகிமை செலுத்தட்டும், நான் முதலாவதாக கர்த்தருக்கு கனத்தை செலுத்தட்டும், நான் முதலாவதாக கர்த்தரை உயர்த்தட்டும். என்னை உயர்த்தினாரே. ஒரு நிமிடம் உன்னுடைய பழைய வாழ்க்கை யோசித்துப்பார். ஒரு காலத்துல ஒன்றுமில்லாமல் இருந்த உன்னை இவ்வளவு தூரம் கர்த்தர் உயர்த்தினாரே. தள்ளப்பட்டிருந்த உன்னை கை தூக்கி விட்டாரே. தள்ளாடி கொண்டிருந்த உன் முழங்கால்களை உறுதிப்படுத்தினாரே. உனக்கென்று ஒரு சபை கொடுத்தாரே, உனக்கென்று ஒரு ஊழியத்தை தந்தாரே, உனக்கென்று ஒரு குடும்பத்தை கொடுத்தாரே, உனக்கென்று வியாபாரத்தை கொடுத்தாரே, உனக்கென்று வீட்டை தந்தாரே, உனக்கென்று சகலவிதமான நன்மைகளினால் நிரப்பினாரே. குழந்தையில்லாமல் கடந்த உனக்கு அருமையான பிள்ளைகளை தந்தாரே. நீ அவரை உயர்த்தாமல் இருக்க முடியுமா? இப்பொழுது உன் வாயை திறந்து, ஏசப்பா உம்மை நான் உயர்த்துகிறேன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை நான் உயர்த்துகிறேன், மகிமை நிறைந்தவரே உம்மை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லும் போது அவர் உன்னை உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, நான் என்னை உயர்த்திக் கொள்ளும் போது என் ஜனங்களை என் பக்கமாய் இழுத்துக் கொள்ளுவேன். நீ அவரை உயர்த்த 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 அவர் பக்கமாய் உன்னை எழுப்பார். ஆகையால் பிரியமானவர்களே, 2வதாக அவர் சொல்லுகிறார், ஒருமித்து குடும்பமாய், கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட சேர்ந்து உங்கள் வீடுகளிலே குடும்பமாய் அவரை உயர்த்துகிறீர்களா? குடும்பமாய் எப்படி உயர்த்த முடியும்? தாவீது சொல்லுகிறானே, நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. எப்படி உயர்த்த முடியும்? குடும்ப ஜெபத்திலே,
குடும்ப ஜெபம் எந்தெந்த வீடுகளில் இருக்கிறதோ அந்த வீடுகளை தேவன் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அநேகர் சொல்லுவார்கள், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லி. உங்க வீட்டிலே குடும்ப ஜெபம் இருக்கிறதா? கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட இணைந்து ஜெபிக்கிறீர்களா? வீட்டிலே குடும்ப ஜெபம் இருக்கும்போது நீங்கள் அவரை உயர்த்துகிறீர்கள். அப்படி அவரை நீங்கள் உயர்த்துவீர்களானால், அப்படி நீங்கள் அவரை கனம் பண்ணுவீர்களானால், அப்படி நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவீர்களானால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். மூன்றாவதாக தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ கர்த்தரை நம்பியிருக்கிறாயா? அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறாயா? எப்படி நம்பிக்கையா இருக்க முடியும்? நாம் சொல்லுவோம் அல்லவா, ஒரு ஃபேமிலி டாக்டர் இவர் தாங்க எங்களுக்கு, அவருடைய கைராசி நல்லது என்று சொல்லுவோம். அந்த டாக்டர் இடத்துல போனால்தான் எனக்கு சரியாகும். அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் அந்த டாக்டர் இடத்துல ஓடுவார்கள். காரணம் என்ன? அந்த டாக்டரை நம்புவார்கள், அவர் கொடுக்கிற பிரிஸ்கிரிப்ஷனை நம்புவார்கள், அந்த மெடிசின்ஸை நம்புவார்கள். அதே போல உன்னை உண்டாக்கினவர், உன்னை படைத்தவர், உனக்காக ஜீவனை கொடுத்தவர், ரத்தம் சிந்தினவரை நீ முழுமையாய் நம்புவாயானால் என்னை அவர் உயர்த்துவார், என்னை கனம் பண்ணுவார், என் தேவைகள் அவர் சந்திப்பார், எனக்கு வீட்டை கொடுப்பார், வாசலை தருவார், என்னை உயர்த்துவார், என்னை பயன்படுத்துவார் என்று நீ அவருக்காக நம்பிக்கையாய் இருக்கும் போது அவர் கட்டாயம் உன்னை மகிமைப்படுத்துவார், கட்டாயம் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார், கட்டாயம் உன்னை மேன்மைப்படுத்துவார், கட்டாயம் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவது மாத்திரமல்ல, உன்னை வெட்கப்பட விட மாட்டார். ஆகையால் நீ அவரை பார்த்து சொல்ல வேண்டும், கர்த்தர் நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. தினந்தோறும் நாம் சொல்ல வேண்டியது அதுதான், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை ருசிக்க வேண்டும். எப்படி நாம் அவரை ருசிக்க முடியும்? வேதத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை தெல்லிலும் தேனாக தெவிட்டாத அமுதமாயிருக்கிறது. ஆகையால் அந்த வார்த்தைகளை நாம் தியானம் பண்ணும்போது அவர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்க முடியும். ஒரு பழத்தை நாம் பார்க்கும்போது இந்த பழம் எதுவாயிருந்தாலும் சரி, அதை சாப்பிடாமல் இது நன்றாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. அது சாப்பிட்ட பின்புதான் நாம் சொல்லுவோம், இது ரொம்ப நல்லா இருக்கு, இல்லாவிட்டால் புளிப்பா இருக்கிறது என்று சொல்ல முடியும். அதே போல ஆண்டவர் நல்லவர் என்பதை உன் வாழ்க்கையில் நீ ருசித்து பார்த்திருக்கிறாயா? ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்திருக்கிறாயா? வேதத்தை வாசிக்க 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 அவர் நல்லவர் என்பதை நீ அறின. கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ வேதத்தை தியானம் பண்ணு, வேதத்தின் மூலமாய் நான் உன்னோடு கூட பேசுவேன், என் சமூகத்துல உட்காரு, ஒரு மனமாய் என்னை உயர்த்துவது மாத்திரமல்ல, குடும்பமாய் ஜெபிப்பது மாத்திரமல்ல, தனிப்பட்ட விதத்துல என் பாதத்துல உட்கார்ந்து வேதத்தை நீ வாசிப்பாயானால் நான் நல்லவர் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். அது மாத்திரமல்ல, நான்காவதாக அவர் சொல்லுகிறார், 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். இன்றைக்கு உலகத்தில் எங்க பார்த்தாலும் தேவ பயம் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் அவர்களுக்குள் தேவ பயம் இல்லை. மந்திரங்களை செய்கிறார்கள், குடும்பங்களை அழிக்கிறார்கள், பொறாமையினாலே நிரம்பியிருக்கிறார்கள், அநேகர் வைராகியத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்தவாட்டிதான், பரிசுத்தவான் தான். உன்னை உலகம் எல்லாரும் உன்னை பார்த்து சொல்லலாம், நீ பைத்தியக்காரி, ஒன்றுமில்லாதவள், தள்ளப்பட்டவள், பிச்சைக்காரி என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவை நாதர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, பரிசுத்தவாட்டியே, கர்த்தருக்கு பயப்படு. மனுஷனுக்கு நீ பயப்படுறியோ இல்லையோ, எனக்கு பயந்துருமா, எனக்கு பயந்திருப்பா, அப்பொழுது நான் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன். என்னை நோக்கி பார்க்கிறது மாத்திரல்ல, எனக்கு பயந்துரு. வேதம் சொல்லுகிறது, பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்திருக்கிறாயா? உன் கணவர் இல்லாத பொழுது நீ எப்படி இருக்கிறாய்? உன் மனைவி இல்லாத பொழுது நீ எப்படி இருக்கிறாய்? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்கள் இல்லாத பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் செல்போன்ல பேசும்போது உங்கள் கான்வர்சேஷன் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரலோகத்திலிருந்து உன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆகையால் எனக்கு பயந்திரு.
எனக்கு பயந்திருக்கும் போது உன் முகத்தை நான் பிரகாசிப்பிக்க பண்ணுவேன், உன்னை வெட்கப்பட விடவே மாட்டேன். 5வதாக அவர் சொல்லுகிறார் 13ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், ஏமேன், உன் நாவை பொல்லாப்பிற்கும் உன்னுடைய உதடுகள் கபடு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். உன் நாவை காத்துக்கொள். இன்றைக்கு நாவு மோசமானதாய் மாறுகிறது. தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இந்த நாவினாலே எவ்வளோ வார்த்தைகளை பேசுகிறார்கள், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள், ஊழியர்களை துக்கப்படுத்தும்படி பேசுகிறார்கள், போதகர்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், ஸ்தாபனங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இன்றைக்கு நாம் அப்படியா இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏமேன், உன் நாவை காத்துக்கொள், பொல்லாப்பை பேசுவதற்கு காத்துக்கொள், பேட் வேர்ட்ஸ் வரக்கூடாது. இன்றைக்கு இந்த நாவிலே ஏமேன் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய நாவு எப்படி இருக்க வேண்டும் என்று. நாவு சிறு அவயவமாய் இருந்தாலும் அது நெருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அன்பானவர்களே, உங்கள் நாவு எப்படி வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் நாவினாலே எப்படி பேசுகிறீர்கள்? என்ன வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? உங்கள் கணவரிடத்தில் எப்படி பேசுகிறீர்கள்? உங்கள் மனைவியிடத்தில் எப்படி பேசுகிறீர்கள்? ஊழியர்களுக்கு விரோதமாய் எப்படி பேசுகிறீர்கள்? எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார் 13ஆம் வசனத்திலே, உன் நாவை பொல்லாப்பிற்கும் உன் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அப்படி நீங்கள் காத்துக்கொள்ளும் போது உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். நாம் செய்ய வேண்டியது செய்யாமல் ஆண்டவர் செய்யவே மாட்டார். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நாம் அவருக்கு பிரியமாய் வாழ மாட்டோம், பிரியமாய் செய்ய மாட்டோம், அவர் விரும்புகிறபடி நாங்க நடக்க மாட்டோம். ஆனா எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நடக்கவே நடக்காது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிப்ரவரி மாதத்துல ஜனவரி மாதம் முழுவதும் நீ வீணாக்கி இருக்கலாம். உன் ஜெப வாழ்க்கையில நீ சோர்ந்து போயிருக்கலாம், வேதத்தை தியானிக்காமல் இருக்கலாம், பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம், உன் நாவினாலே பொல்லாப்பை பேசியிருக்கலாம். இன்றைக்கு மனம் திரும்பி ஒரு விசை, ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றிக்கொள்ளுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல மன்றாடுவாயா? ஆண்டவருடைய ரத்தம் உன்னை தூய்மைப்படுத்தும்படி இருக்கிறது. ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நாவை காத்துக்கொள். கடைசியாக அவர் உன்னை பிரகாசிப்பிக்க வேண்டுமானால் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தீமை விட்டு விலகி நன்மை செய். தீமை விட்டு விலகு. ஏமேன், உனக்கு விரோதமாய் தீமை விளைவிக்கப்பட்டிருக்கிறதா? தீமை செய்கிறார்களா? நீ நன்மை செய். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்த கர்த்தர் எந்த தீமை செய்தார் பிரியமானவர்களே? அவர் ஒரு தீமை செய்யல. அவருடைய வாயில ஒரு கபடம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவர் எப்படிப்பட்டவர் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வாயை திறவாத அட்டை போல மௌனமாயிருந்த கர்த்தரை நோக்கிப்பார். உனக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவரை நோக்கிப்பார். தீமைக்கு தீமை செய்யாது. எனக்கு விரோதமாய் எத்தனையோ பேர் தீமை செய்தார்கள், ஆனால் நானோ ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை மாற்றும் என்றுதான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஊழியத்துக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் வியாபாரத்துக்கு விரோதமாய், உன்னுடைய தொழிலுக்கு விரோதமாய், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் உனக்கு தீமை செய்திருக்கிறார்களா? நீ நன்மை செய். நன்மை செய். நன்மை செய்யும்படிதான் உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நன்மை செய்யும்படிதான் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். காரணம், அவர் நன்மைகளின் நாயகன். அவர் நினைத்திருந்தால் இன்றைக்கு பேசுகிற நான் இருந்திருக்க மாட்டேன், கேட்கிற நீங்களும் இருந்திருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அவ்வளவு தீமை நாம் செய்திருக்கிறோம், அவ்வளவு துரோகத்தை நாம் கர்த்தருக்கு செய்திருக்கிறோம். ஆனாலும் அவர் மன்னிக்க தயவுள்ளவராயிருந்து நம்மை காத்து வந்தார், நம்மை நடத்தி வந்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டு வந்தார், நம்மை விட்டு வைத்திருக்கிறார், நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகையால் இயேசுவை போல நாம் மாறுவோமாக, அவரை போல நாம் மன்னிப்போமாக, அவரை போல தீமைக்கு தீமை செய்யாதபடி நன்மை செய்வோமாக. இப்படி நாம் செய்வோமானால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்னவர் ஒரு 5 ஆசீர்வாதங்களை, ஒரு 7 ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருகிறார். முதலாவதாக என்ன கொடுக்கிறார்? 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் அதே சங்கீதம் 34:4 அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த 6 காரியங்களை நாம் செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். பயத்தை கொண்டு வருகிறது பிசாசு.
வேதம் சொல்லுகிறது, உனக்கு பயத்தின் ஆவி அல்ல, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உனக்குள் பயம் இருக்கிறதா? மரண பயம் இருக்கிறதா? எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறதா? பொல்லாதவர்களை குறித்த பயம் இருக்கிறதா? ஐயோ, அவர்கள் என்ன செய்து விடுவார்களோ, இது எப்படி போகுமோ, இது எப்படி நடக்குமோ, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ எங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டிருந்தாலும், எங்கிருந்து உட்கார்ந்தோ படுத்தோ நடந்து கொண்ட இந்த வார்த்தைகளை கேட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உனக்கு செவி கொடுப்பார். இந்த மாதத்திலே உனக்கு செவி கொடுப்பார். கடந்த மாதங்கள் எல்லாம் ஜெபித்த ஜெபங்கள், கடந்த ஆண்டுகள் நீ கேட்ட கேள்விகள் எல்லாவற்றும் கர்த்தர் செவி கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் செவி கொடுக்கிற கர்த்தர். சங்கீதம் 65:2 அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 66:20 ஜெபத்தை தள்ளாதவர். மனுஷர்கள் உன் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், ஆனால் கர்த்தர் என்றைக்கு உனக்கு செவி கொடுப்பார். இந்த பிப்ரவரி மாதத்துல நீ அதை காணப்போகிறாய். என் அன்பு சகோதரனே, நீங்கள் காணப்போகிறீர்கள். என் அன்பு சகோதரியே, நீங்கள் அதை காணப்போகிறீர்கள். நீங்கள் சொல்ல போகிறீர்கள், நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார். என்னுடைய எல்லா பயத்திற்கும், ஃபியூச்சரை குறித்த பயம், வியாபாரத்தை குறித்த பயம், ஊழியத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், கணவரை குறித்த பயம், என்ன பயமோ அந்த பயத்தெல்லாம் ஆண்டவர் நீங்களாக்கி விடுவிக்க போகிறார். இரண்டாவதாக, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொன்ன கர்த்தர், இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார் 7ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவனுக்கு பயந்திருக்கிறபடினாலே உங்கள் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் தூதர்களை கட்டளிடுகிறார். இந்த 2015 பிப்ரவரி மாதத்துல உங்க வீட்டுக்கு வாட்ச்மேன் இல்லாம இருக்கலாம், காவல்காரன் இல்லாம இருக்கலாம், நீங்கள் கஷ்டத்தோடு இருக்கலாம், பண நெருக்கடியோடு இருக்கலாம், ஆனால் இயேசு தூதர்களை பாளையம் இறக்குவார். உங்கள் வீட்டை சுற்றிலும் தூதர்கள் உலாவ போகிறார்கள். உங்கள் வீட்டுக்குள் தூதர்கள் இறங்கி வருவார்கள். ஒரு ஆபத்தும் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, செகரியா 2:5 நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவிலே மகிமையாயிருக்கிறேன். ஏசாயா 27:3-4 சொல்லுகிறது, இரவும் பகலும் நான் அதை காப்பேன், ஒருவனும் அதை சேதப்படுத்த முடியாது. இன்றைக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல என் ஆண்டவர் சொல்லுகிறார், தூதர்களை பாளையம் இறக்குவார். உன் வீட்டுக்குள்ள தேவ தூதர்கள் இப்பொழுது இறங்குகிறார்கள். உன் வீட்டை சுற்றிலும் தேவ தூதர்கள் இறங்கி உன்னை விடுவிப்பார்கள். இந்த காரியத்தில் எனக்கு விடுதல் இல்லையே, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதல் இல்லையே, இந்த பொல்லாத மனுஷனுடைய கையிலிருந்து எனக்கு என்னைக்கு விடுதலை வரும் என்று நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். இந்த பிப்ரவரி மாதத்திலே ஒரு மாபெரும் விடுதலை நீ காண்பாய். காரணம், நீ எனக்கு பயந்து இருக்கிறாய், மனுஷனுக்கு பயப்படவில்லை. நீ எனக்கு பயந்து எனக்கு உத்தமமா இருக்கிறபடினாலே, நீ ஜெபம் பண்ணி கொண்டிருப்பதனாலே, என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறதுனாலே, ஓ ஹல்லேலூயா, உன்னுடைய வீட்டுக்குள் நான் தூதர்களை நான் கட்டளிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக அவர் என்ன சொல்லுகிறார்? 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ பாக்கியம் உள்ளவளா இருப்பாய். இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் உன்னை பாக்கியம் உள்ளவளாக அவர் மாற்றுவார். உன் குடும்பத்திலே என்னென்ன பாக்கியங்கள் நடக்கலையோ, திருமணம் நடக்கலையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, என்ன காரியம், ப்ரமோஷன் இல்லையா, உயர்வு இல்லையா, என்னென்ன பாக்கியத்தை நீ விரும்பினாயோ, இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் உன்னை பாக்கியவதியாக, பாக்கியவானாய் இயேசு மாற்ற போகிறார். நான்காவதாக 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாட்சி கடந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது. இந்த பிப்ரவரி மாதத்திலே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, எனக்கு அன்பான ஊழியனே, வியாபாரம் செய்கிற சகோதரனே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நன்மை குறைப்படாதுப்பா, ஒரு நன்மை குறைப்படாது. இதுவரை குறைகளோடு நீ காணப்படலாம். எனக்கு அந்த குறை, இந்த குறை, பணக்குறை, ஐயோ வாடகை கட்டணுமே, கம்பெனிக்கு பணம் கட்டணுமே, பொருள் வாங்கணுமே, என்னென்ன காரியங்களுக்காய் குறைப்பட்டிருக்கிறாயோ, இந்த மாதத்திலே கர்த்தர் உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். அவர் சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் தாட்சி கடந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. அந்த வார்த்தையில சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவளுக்கு நீ தினந்தோறும் அவரை தேடுவாயானால் உனக்கு ஒரு நன்மை குறைப்படாது. காரணம் என்ன தெரியுமா?
வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நிறைவு வரும்போது குறைவுகள் ஒளிந்து போகும். பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஆகையால் இந்த வாக்கு தத்தங்களை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நன்மை குறைப்படுவதில்லை. பொருளாதாரத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட ஜீவியத்துல ஆண்டவர் ஒரு நன்மையும் குறை செய்யவே மாட்டார். குறையாய் நீங்கள் இருக்க போவதில்லை. மீதியான துணிக்கைகளை எடுக்க பண்ணுவார். இந்த பிப்ரவரி மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், 5 அப்பத்தை 2 மீனை 5000 பேருக்கு மேலானவரை போஷித்தது போல இந்த மாதத்திலே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குறைகள் எல்லாம் தன்னுடைய மகிமையிலே நிறைவாக்குவார். ஒரு நன்மை குறைபட விட மாட்டார். 5வதாக 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 34:15 அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இந்த மாதத்திலே உன் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உன் ஜெபத்திற்கு அவர் பதில் தருவார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல். நீதியாய் நீ வாழ்வாயானால், நீதியாய் ஜீவிப்பாயானால், நீதிமான்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்ட அத்தனை பேரும் நீதிமான்கள் தான். இன்றைக்கு நீ நீதியாய் நடக்கிறாயா? உன் வேலையிலே உன் கைகள் நீதியாய் இருக்கிறதா? சுத்தமாய் இருக்கிறதா? நீ நீதிமானாய் வாழ்வாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கூப்பிடும் போது உடனே பதில் கொடுப்பார். ஏமேன். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய கூப்பிடுதலின் மேல் அவர் செவிகள் திறந்திருக்கிறது. இந்த மாதத்திலே நீ கூப்பிடும் போது அவர் சொல்லுவார், இதோ என் மகனே, இதோ என் மகளே, நான் இங்கேதான் இருக்கிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். நீ சொல்லுவாய், அதை கொடுப்பார், நீ அதை பெற்றுக் கொள்ளுவாய். 6வதாக 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ கவலைப்படாதே, அவைகள் எல்லாவற்றில் நின்று அவர் நிற்பார். அவைகள் எல்லாவற்றிலும் அவர் நிற்பார். அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். மனுஷன் உன்னை விடுவிக்க முடியாது. மனுஷன் நிற்கவே மாட்டான். பேசிக்கொண்டே இருக்கும் போது அவன் போய்கொண்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நிற்பார். என் பிள்ளைக்கு என்ன வேணும், என் மகனுக்கு என்ன வேணும், என் மகளுக்கு என்ன வேண்டும் என்று அவர் நின்று உன்னை விடுவிப்பார். இந்த பிப்ரவரி மாதத்திலே உன்னுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்து உன்னை விடுதலையாக்குவார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நீ சொல்லலாம், ஒரு பிரச்சனைனா பரவாயில்லங்க, ஒரு ப்ராப்ளம்னா பரவாயில்ல, ஒரு வியாதினா பரவாயில்ல, எவ்வளோ இருக்கு. இன்றைக்கு எல்லாவற்றையும் அவர் நின்று அவர் உன்னை விடுதலையாக்குவார். கடைசியாக 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 34:22 அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனின் ஆத்துமாவை மீட்கிறார். ஊழியம் செய்கிறீர்களா? போதகராய் இருக்கிறாயா? ஆண்டவர் உன் ஆத்துமாவை காப்பார். இந்த கடைசி நாட்களிலே, இந்த பொல்லாத நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சுவிசேஷத்தை தடை பண்ணும்படி பொல்லாத சத்துருக்கள் எழும்பியிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை நான் மீட்டுக் கொள்வேன், உன்னுடைய ஆத்துமாவை நான் காப்பேன், உன் ஆத்துமாவை நான் சத்துருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை, ஊழியம் செய்வது எத்தனையோ பேர் செய்யலாம், ஆனா அவருடைய ஊழியக்காரராக, அவருடைய பிள்ளையாக, அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிற யாரா இருந்தாலும் அவர்களுடைய ஆத்துமாவை தான் அவர் காப்பாற்றுவார். அவருடைய ஆத்துமாவை தான் அவர் மீட்டுக் கொள்வார். இன்றைக்கு தைரியமாய் நீ கர்த்தருடைய வார்த்தை பேசு, தைரியமாய் ஊழியம் செய், தைரியமாய் போ. உன்னை ஒருவனும் தொட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன் ஆத்துமாவை மீட்கிறவர், கர்த்தர் உன் ஆத்துமாவை காக்கிறவர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார், உன்னை வெட்கப்பட விட மாட்டார். இந்த வார்த்தைகளை கேட்ட நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி உன் கண்களை மூடி, உங்கள் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமாம். என்னை நடத்தின தேவன் இந்த மாதத்திலேயும் என்னை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையின்படி, சங்கீதம் 34:5 நீர் அப்படியே செய்யுங்க என்று சொல்லுவீர்களா? நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்காலிட்டு இயேசுவை நோக்கி பாருங்க. இதுவரை நீங்கள் பிரச்சனை பார்த்திருக்கலாம், போராட்டத்தை பார்த்திருக்கலாம், கண்ணீரையே பார்த்திருக்கலாம், வேதனையே பார்த்திருக்கலாம், இழப்பை பார்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதையெல்லாம் பார்க்காதே,
என்னை மாத்திரம் நோக்கிப்பார், என்னை மாத்திரம் நோக்கிப்பார், சிலுவை நோக்கிப்பார், என்னுடைய காயங்களை நோக்கிப்பார். என்னுடைய கைகளில் ஆணி கடாவப்பட்டேனே, என்னுடைய 2 கால்களினாலே ஆணிகள் கடாவப்பட்டேனே, என்னுடைய விலாவிலே குத்தப்பட்டேனே, என்னுடைய சிரசிலே முற்கிடம் தரிக்கப்பட்டிருக்கிறேனே, ஓ என்னுடைய முகத்திலே துப்பினார்களே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கிப்பார் மகளே, மகனே, என்னை நோக்கிப்பார். என்னுடைய ரத்தம் உன் சரீரத்துக்குள் இறங்கும், என் ரத்தம் உன்னுடைய அவயவங்களில் இறங்கும், என் ரத்தம் உன் வியாபாரத்திலே தெளிக்கப்படும், என் ரத்தம் உன் குடும்பத்திலே தெளிக்கப்படும், என் ரத்தம் உன்னுடைய ஊழியத்திலே தெளிக்கப்படும். அந்த ரத்தம் ஒன்றுதான் உன்னை உயர்த்தும், அந்த ரத்தம் ஒன்றுதான் உன்னை கனம் பண்ணும், அந்த ரத்தம் ஒன்றுதான் உன்னை மேன்மைப்படுத்தும், அந்த ரத்தம் ஒன்றுதான் உன்னை விடுதலையாக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறவருடைய வீடுகளிலே இப்பொழுது கடந்து வரும்படிக்கு ஓ வாய்களை திறந்து, ஏசப்பா என்னை பிரகாசிப்பிக்க பண்ணும், எனக்கு கொடுத்த இந்த 7 ஆசீர்வாதங்கள் எனக்கு தாரும் என்று கேட்பீர்களா? பிதாவே, இந்த வழியிலும் கூட அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு ஏகோபித்து நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. கடந்த மாதம் முழுவதும் நடத்தினீர். இந்த 2015ஆம் ஆண்டு தொடக்கத்தில் தொடங்கினவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் இல்ல சுவாமி. ஆனால் எங்களுக்கோ, தகுதியற்ற எங்களுக்கோ ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, பாதுகாப்பை தந்து உயர்த்தினீரப்பா, போஷித்தீர் ஆண்டவரே, பராமரித்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த டிகாட்டிவின் மூலமாய் ஆசீர்வதித்தருளும் ஐயா. எந்த நாடுகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த இடத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், உம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தினால நிரப்புங்கப்பா. அவருடைய முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா. அவர்களுடைய வெட்கத்தெல்லாம் மாற்றி போடுங்கப்பா. எந்த காரியத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் வெட்கத்தோடு இருக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகள் அவமானத்தோடு இருக்கிறார்களோ, அந்த காரியங்களிலே கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அவருடைய முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேனப்பா. இப்பொழுது கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, உன் கண்ணீரை இயேசு காண்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்தை நான் மாற்றுவேன், உன் நிந்தனைகளை நான் மாற்றுவேன், உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன், உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனையோ லட்சங்களை நான் இழந்து விட்டேனே, வியாபாரத்திலே நான் முன்னேற முடியுமா? வியாபாரத்திலே கர்த்தரை உயர்த்துவாரா? நான் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா என்று ஏக்கத்தோடு, இருதயத்திலே துக்கத்தோடு நிறையப்பட்டவராய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே ஏமன் உன் ஜெபங்களை கர்த்தர் கேட்டவராய், உன் குடும்பத்திற்கிற ஒவ்வொருவர் வேண்டியதை கர்த்தர் கேட்டவராய் அவர் சொல்லுகிறார், ஏமன் இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை துடைத்துக்கொள், ஏமன் உன் முகத்தை நான் வெட்கப்பட விட மாட்டேன், உன் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் மீட்கிறார். உங்களை ஒருவரும் தொட முடியாது, உங்கள் ஊழியத்தை ஒருவரும் தொட முடியாது, உங்கள் சபையை ஒருவரும் கெடுக்க முடியாது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை நீங்கள் குற்றப்படுத்த போகிறீர்கள், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத பிசாசுகளை நீங்கள் மிதித்து போட போகிறீர்கள். இப்பொழுது வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை ஒவ்வொருடைய சபைகளில் இறங்குகிறது, ஒவ்வொருடைய வீடுகளிலே இறங்குகிறது, ஒவ்வொருடைய மனசுகளிலே இறங்குகிறது. இப்பொழுது ஆவியானவர் ஒவ்வொருவரை ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் இறங்கி வந்த கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவர் மேல் இறங்கி ஏமன் உங்களை விடுதலையாக்குகிறார். இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்த போகிறார். பிதாவே, உம்முடைய கரங்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரை பலப்படுத்தும், அநேக சாட்சிகளை எழுப்பும் ஐயா. வியாதியின் கட்டுகளை உடைப்பீராக, மந்திர தந்திரங்களின் கட்டுகளை உடைப்பீராக. குடும்பங்களுக்கு விரோதமாய் யார் யார் என்னென்ன செய்து வைத்திருக்கிறார்களோ அவைகள் ஒன்றுமில்லாமல் சாம்பலாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கரங்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்தருளும், உம்முடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிகாட்டிவின் மூலமாய் நீங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை கட்டாயம் பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் சாட்சிகளை எங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம். அதே போல கர்த்தர் உங்களுக்கு ஏவுவாரானால் இந்த ஊழியத்தை எப்படி தாங்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படி இந்த ஊழியத்தை தாங்குங்கள். தொடர்ந்து தேவன் இன்னும் மகிமையான காரியங்களை இந்த டிகாட்டிவின் மூலமாய் கர்த்தர் செய்யும்படி ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. May God bless you all.